ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RSV கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ஈத் ப்ரிப்ரேஷன் 2 பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம மெஹந்தி டிசைனும் மெஹந்தி வியர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ. ஆல்சோ என்னோடய லைவில் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க என்னுடைய மெஹந்தியை பார்த்துட்டு நல்லாயிருக்கு மெஹந்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் தனியாக செப்ரேட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட ப்ரிப்ரேஷன், அதாவது ஈத் ப்ரிப்ரேஷன் பார்ட் 1 வீடியோ வந்து நான் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒர்க்கை வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு 12 o'clock ஆகிடுச்சு என்னோடய ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மெஹந்தி போட ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃபெஸ்டிவல்னாலே எனக்கு மெஹந்தி போட்டாகணும் அந்த மாதிரி ஒரு ஆசை. அதனால் வந்து நான் மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்லீப்பியாக இருந்துச்சு. அதை கூட கேர் பண்ணாமல் வந்து நான் போட தொடங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து டைம் இல்லாததுனால ரொம்ப வந்து லேட் நைட் ஆனதுனால அரபிக் டிசைன் தான் போடலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சீக்கிரம் போட்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு நான் நார்மல் டிசைனே போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபெஸ்டிவல் அன்றைக்கி கை நிறைய வந்து போட்டிருந்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் ஃபுல் டிசைனாகவும் போட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஈஸி தான் இந்த டிசைனே, ரொம்ப சீக்கிரம் போட்டுடலாம். ஒரு 1/2 hour போட்டுட்டேன் நான். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு RSV கிச்சன் ஃபேஸ்புக் ஐடியில் வந்து எங்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாலையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். RSV கிச்சன் ஃபேஸ்புக் ஐடி அண்டு இன்ஸ்டாவோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயும் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு ரொம்ப வந்து ஸ்லீப்பியாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த லைன் கூட சரியாக வரலை. ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் தடுமாறினேன். நான் வந்து என்ன பிராண்ட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோனு வந்து சிங்கு பிராண்ட் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இது நான் இது தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இது இங்கே கிடைக்காது, ஆக்சுவலி வந்து துபாயில் கிடைக்காது. ஸோ அதனால் நான் ஊர்லேருந்து வரும்போது எப்போ நான் வரணும் அப்போ வந்து ஒரு டஜன் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். நான் எப்போ போடுறேனோ அப்போ 1/2 hourக்கு முன்னால் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு மெஹந்தினா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ வந்து எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல ஹசன் பிறந்ததுலேருந்து. ஸோ அவர் வந்து தூங்கினா தான் என்னால் போட முடியும். அதனால் சுத்தமாக ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக வந்து டயர்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபெஸ்டிவல்னாலே என்ன, ஒன்று மெஹந்தி, அப்புறம் வந்து ஸ்வீட்டு, அப்புறம் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இது பண்ணுறது தான் ஃபெஸ்டிவலு. ஸோ இது எல்லாம் இருந்தால் தான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த ஒரு மெஹந்தி ஐட்டம் வந்து குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் ஓகேன்னு போட்டுட்ருக்கேன்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் வந்து கொஞ்சம் கூட இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்த்தையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவு. ஸோ கொஞ்சம் லாங்காக இருந்தால் வந்து சாரி. சில பேருக்கு வந்து ஸ்கிப் பண்ணி போட்டோன்னா வந்து அந்த டிசைன்ஸ் அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால தான் நான் ஃபுல் மெஹந்தி இதையும் வந்து கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஹசன் வந்து கலைக்க பார்த்தாரு. ஸோ ரொம்ப வாழுதனம் பண்ணார். என்னை போட விடாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக
பர்சனை வச்சுட்டு என்னால் வந்து மெஹந்தி போட முடியாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே அவர் தூங்குறப்ப தான் நான் வந்து மெஹந்தி போடுவேன். ஸோ இன்றைக்கி அவரும் தூங்குற மாதிரி இல்லை, வேறு வழி இல்லாமல் வந்து இன்றைக்கி போட்டே ஆகணுங்கிறதுனால போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து டோப்பி வச்சா தான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த டோப்பி வைக்கிற இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லாங் வந்து ஒரு கோடு போட்டு எடுத்து வச்சுட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு டோப்பி வைக்கும் போது கீழே போகாது. ஸோ எப்போது நீங்கள் டோப்பி வைக்கிறீங்கன்னா கோன் போடுறப்ப, அதாவது எஸ்பெஷலி வந்து கோன் போடுறப்ப டோப்பி வைக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கோடு போட்டிங்கன்னா அந்த லைனை விட்டு கீழே போகாது மெஹந்தி. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த லைனை விட்டு கீழே போகாது. அதனால தான் அந்த லைன் போடுறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எனக்கு மெஹந்தி போட்டாலும் சரி, மருதாணி போட்டாலும் சரி, இந்த டோப்பி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்போ நான் மெஹந்தி போட்டாலும் டோப்பி வைக்காமல் வந்து மெஹந்தி போட மாட்டேன். ஸோ இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் டோப்பி வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து நான் டோப்பி வச்சு முடிச்சுட்டு பின்னால் உள்ள டிசைன்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். பின்னால் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் முன் சைடு கூட போடலாம், கையிலையும் போடலாம், புறங்கையில் போடாமல் வந்து அரபிக் டிசைனு. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் சிம்பிள் டிசைன் கற்றுக்கிறதா இருந்தால் இதை மட்டுமே கூட நீங்கள் கையில் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பின்னால் பேக் சைடு போடலான்னு சொல்லிவிட்டு பேக் சைடு வந்து இந்த அரபிக் டிசைனை வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இது சிம்பிளும் கூட, ஈஸி, டைம் சேவிங்கும் கூட, அழகாகவும் இருக்கும். இந்த டிசைனு சிம்பிளி சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி செவந்துச்சுன்னா உங்கள் ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக வந்து அரிஸ்வே கிச்சன் ஃபேஸ்புக் ஐடியில் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறையா பேர் வந்து அன்பாக அரவணைப்பாக பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா கமெண்ட்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இதே மாதிரி கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்னும் என்கிட்ட என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை லவ்வபுளான கமெண்ட்ஸையும் இந்த வீடியோ பற்றினதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக வந்து சூப்பராக சிம்பிள் டிசைனாக சூப்பராக போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட லவபுளான கமெண்ட்டை கீழே போடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.